தாவேகா நடத்திய சர்வேயில் திமுக விட 2% வாக்குகளை கூடுதலாக பெற்றுள்ளதாகவும் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்காரு. அந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னா அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டதாக கூறிய ஆதவ் அர்ஜுனா, இதன் காரணமாக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப் போகிறோம் அப்படின்ற ஒரு வதந்தியும் பரப்பியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. சட்டசபை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகா தரப்பில் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில் வடசென்னையை திமுகவும் அதிமுகவும் எப்போதும் ஏழ்மையாகவே வைத்திருக்கார்கள். அண்ணா நகருக்கும் ஆர்கே நகருக்கும் அத்தனை வேறுபாடுகள் இருக்கின்றன. 2014 திமுக 40க்கு 40லும் தோல்வியடைந்த சமயத்தில் தான் திமுகவில் வேலை செய்ய தொடங்கின. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அத்தனை போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கோம். ஆனால் எனக்கு திமுகவில் அங்கீகாரம் கிடைக்கல. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பின்னாடி சரியான எதிரியை திமுக பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் விஜய் 6 மாவட்டங்களுக்கு சென்ற உடனே கரூர் சம்பவம் நடந்தது. ஆளும் தரப்பு எடுக்கக்கூடிய சர்வேக்களில் திமுகவை நடுங்க வைத்தது. அதனால் தாவேகாவை பிரச்சாரம் செய்ய விடாமல் முடக்கினாங்க. திருவாரூரில் கூடிய கூட்டத்தை பார்த்து திமுகவே பயந்து போயிடுச்சு. கடந்த 15 நாட்களாகவே தாவேகா பாஜகவுடன் கூட்டணி செய்வதாக செய்திகள் வெளியாகியது. திமுக அதிமுகவும் சேர்ந்து பரப்பிய செய்தி அது. மிரட்டுபவர்கள்தான் கோழை, அமைதியாக இருப்பவன்தான் வீரன். அதே போலதான் காலை மாலை என்று பேசி கொண்டிருப்பவனே அரசியல் தெரியாதவன். பாஜகவோட கூட்டணி அமைத்திருந்தால் திட்டமிட்டபடி ஜனநாயகன் ரீல்ஸ் ஆகியிருக்கும். ஆனால் இப்போ வரை ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவில்லை. கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் இதனை கவனிக்க வேண்டும். மதச்சார்பின்மை கொள்கையில இருந்து வெளியேறி இருந்தால் டெல்லியே விஜயை முதல்வராக்கியிருக்கும். ஆனால் விஜய் கொள்கை பிடிப்போடு இருக்கிறார். அதே போல அதிமுகவுடன் கூட்டணிக்கு நாம் செல்லவில்லை என்றவுடன் நம்மை விமர்சிக்க தொடங்குகிறது. கரூரில் ஷூட்டிங் நடத்தியதாக பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். விஜய்க்கு எங்கு வேண்டுமானாலும் கூட்டம் கூடும்.